உற்சாகமான வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்வில் சிறந்த குளியல் எது என்பதை சமீபத்தில் அனுபவத்தின் வாயிலாக கூற விரும்புகிறேன். கழிவின் தேக்கமே நோய் என்பார்கள் நம் முன்னோர். ஆம், தினமும் புறத்தூய்மையை காட்டிலும் அகத்தூய்மையே முக்கியம் என்பதை உணர்கிறேன். பஞ்சபூதங்களாகிய நீர், பூமி, நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய கோட்பாட்டின் பிம்பமே நாம். நமது உடம்பில் இருக்கும் 5 தன்மைகளை சமசீராக வைக்கும் இரகசியத்தை அறிந்தால் நோய் என்பது ஒருபோதும் இல்லை. நோய் இருப்பின் விழிப்புணர்வின் வாயிலாக மாற்றி அமைக்கும் சூட்சமத்தை நாம் அறிவோம். நமது உடம்பில் அகத்தூய்மை என சொல்லப்படும் வயிற்றை, மூக்கை, கண்ணை எளிய முறையில் தினமும் சுத்தம் செய்யும் பழக்கத்தை கடைபிடிப்போம். கழிவை வெளியேற்றும் சிறந்த நீர்க்குளியல் எது என்றால், முதலில் இருப்பது கடல் நீர், 2வது ஆற்று நீர், 3வது நீர்நிலை குளம், 4வது கிணறு, கடைசியாக இருப்பதுதான் இன்று நாம் பயன்படுத்தும் தொட்டி நீர் குளியல். நீருக்கு சுவாசம் செய்யும் தன்மையும் ஒளியை கிரகிக்கக்கூடிய நுண்ணிய தன்மை இருப்பது அறிந்து உணர்கிறேன். எது எப்படி இருப்பினும் எண்ணத்தின் மூலம் நீருக்கு பிரார்த்தனை செய்வதால் நேர்மறை ஆற்றல் பதிவாகிறது. கழிவுகளை அகற்றும் குளியல் முறையில் எண்ணெய் குளியல், மூலிகை புகை குளியல், மண் குளியல், வாழை இலை குளியல், பசுமாட்டின் புழுதி குளியல் என பல இயற்கை முறை ஆரோக்கியத்தின் இரகசியங்களை விஞ்ஞானபூர்வமாக உணர்த்திய நம் முன்னோரை போற்றுகிறேன். நமது பாரம்பரிய கலாச்சாரத்தை பேணி காத்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளர்க. என்றும் பேரன்புடன் உங்கள் MS அனந்தராமன், சரவணம்பட்டி.